இன்னும் ஒரு அருமையான மாலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான மாலை வேளையிலே, இந்த அருமையான 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவை தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்தின நாளிலே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்பத்தின் பரிசுத்த சபை கூடுதலை நிச்சயமான யெஷுவா மசியாவின் நாமத்தினால வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? யாவே தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை 7ஆம் நாள் 7 நாள் அளவும் ஆசரிக்கும்படி யாவை தேவன் கட்டளையிட்டதற்கான முழு காரணத்தையும் முழு அர்த்தத்தையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ இந்த அருமையான 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. இந்த 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் வார்த்தையை பகிரும்படியாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாம் உம்மாலே கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீரே நீர் மாத்திரமே என் சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வைகள், நடத்தைகள் யாவையும் ஆட்கொண்டு ஆளுகை செய்து என்னை மென்மேலும் பரிசுத்தப்படுத்துவீராக. என ஒரு கருவியாக எடுத்து முழுவதுமாக முற்றிலுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக நிஜமான யெஷுவா மசியாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன், என் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. யெஷுவா மசியா நமக்காக பஸ்கா ஆடாக பலியாகி நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்ட பிறகு நம்மை நாமே சோதித்து அறிந்து நம் இடத்தில் உள்ள பாவமான காரியங்களை ஒவ்வொன்றாக விட்டு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக யாவே தேவனிடத்தில் அர்ப்பணித்து இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முக்கியத்துவத்தை சித்தரிக்க சில மகத்தான சம்பவங்கள் நடந்துள்ளது. அவை யாவை? அது என்னென்ன சம்பவங்கள்? முதலாவது என்ன சம்பவம்? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஒரு பண்டிகையில நம்ம பார்த்துட்டு நான் வரோம். இப்ப நேத்து, அதாவது முதலாம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையில பார்த்தோம் இல்லையா? அப்ப 7ஆம் நாள் புளிப்பில்லா புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதலாம் நாள் புளிப்பில்லா பண்டிகையில என்ன நடந்தது? முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. 430 வருட எகிப்து தேச அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுபட்டு சென்றனர் இல்லையா? அதுக்கு தானே இந்த பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகையே.
அது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியாது இருக்கீங்க. வாசிக்கலாம். என்னாகும் 33:3 முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் நாம்சேயை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. இதான் இதற்கு தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை முதல் நாள், அதாவது பஸ்காவுக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி தான் இஸ்ரவேலர்கள்லாம் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சென்றார்கள். அல்லேலூயா. இரண்டாவது நிகழ்வு என்ன? 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது யாவே தேவன் ராம் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவளுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. இது இரண்டாவது காரியம் இல்லையா? 7ஆம் நாள், அதாவது இன்னைக்கு தான் இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து போனார்கள். 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளிலே தான் இந்த சம்பவம் நடந்தது என்று வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து உள்ளனர். வேத வசங்களை வாசித்தாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த 7ஆம் நாள் தான் செங்கடலை கலந்து போனார்கள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனுடைய பிளான் சரியா இருக்கும். நேரம், காலம், அந்த மணி, அந்த நொடி, நிமிஷம், நொடி வரைக்கும் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் மூன்றாவது காரியம், சம்பவம் என்ன நடந்தது? இதே புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் போது தான் 7 நாள் அளவும் எரிகோ மதிலை சுற்றி வந்து அந்த மதிலை விழ செய்தனர். அல்லேலூயா. இதே 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை தான் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே கடந்து போகும்போது எரிகோ நகரத்தை பிடிக்கும்படியாக யாவே தேவன் கட்டளையிட்டிருந்தார். அதை எப்படி பிடித்தார்கள் என்று வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கலாம். 5:11 வாசிக்கலாம். அல்லேலூயா. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் இதான், அதாவது இது 7ஆம் நாள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லா அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். யாவேதனுடைய கட்டளையின்படி முதல் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரித்தார்கள் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. 6:2-4 வசனம் 6ஆம் அதிகாரம் யோசுவா, அதே யோசுவா 6ஆம் அதிகாரம் 2-4. அல்லேலூயா. யாவே தேவன் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அல்லேலூயா. 15ஆம் வசனம், அதே 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது
எழுந்திருந்து அந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அதாவது இன்னைக்கு தான் அன்று இன்னைக்கு இன்றைய நாளிலே 7ஆம் நாளிலே புளிப்பில்லா பண்டிகை 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு விழுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அல்லேலூயா. 20 அதே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா. இப்படியாக யாவே தேவன் கட்டளையிட்டபடி இஸ்ரவேலர்கள் எரிகோ நகரை பிடித்தார்கள். அல்லேலூயா. 4வது காரியம் என்ன? இதுதான் மிக முக்கியமான ஹைலைட்டான காரியம். இந்த 7 நாள் புளிப்பெல்லாம் அப்ப பண்டிகையில 4 முக்கியமான காரியம். இது இந்த 4வது காரியம். ஆக்சுவலா அது 2வது காரியம் கூட சொல்லலாம். ஏன் 4வது காரியம் நான் வச்சுக்கேன்னா, ஏன்னா அது எல்லாத்துக்கும் மேலான காரியமா இருக்கு. அதனால அது 4வது காரியம் வச்சிருக்கேன் லிஸ்ட்ல. அது யாருக்காவது தெரியுமா? யூகிக்க முடியுதா? 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நடுவில் என்ன நடந்தது? ஒரு மகத்தான காரியம் நடந்தது. ஒரு பெரிய சம்பவம், மேலான சம்பவம். தெரியல எப்ப சொன்னா? ஓ நானு ஐயோ இது கூட தெரியலையே அப்படின்னு. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் இடையில் நடந்த மிக பெரிய சம்பவம் எது? யாவே தேவனுடைய 3வது திட்டம் நிறைவேறுதல். அதுதான் யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுதல். எல்லாம் சரிங்களா? இது கூட தெரியாம போச்சு. பஸ்கா பண்டிகையிலிருந்து 3 நாள் கழிச்சு முதற்கனி பண்டிகை ஆசரித்தோமா? அது எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான சம்பவம். அந்த சம்பவம் நடக்கலைன்னா அப்புறம் இந்த யெஷுவா மசியாவுக்கு உண்மையான தேவனுக்கும் அவன் அர்த்தமே இல்லாத போயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது சொன்ன உடனே தான் ஆகான்னு இருக்குதா? ஓகே, வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லேலூயா. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஒரு தூதர் வந்து இப்படியாக மகதலேன மரியாளுக்கு சொன்னார். அல்லேலூயா. வா, இதான் இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையில முக்கியமான சம்பவம். அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சம்பவம் என்ன? 430 வருட எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுபட்டார்கள். அப்புறம் செங்கடலை 7ஆம் நாளிலே, அதாவது இன்றுதான் செங்கடலை கடந்து போனார்கள். 3வது எரிகோ கோட்டையை, எரிகோ நகரை இஸ்ரவேலர்கள் பிடித்தார்கள். இந்த 7 நாள், அதாவது புளிப்பில்லா முதல் நாளிலே இருந்து 7 நாள் அளவும் அந்த எரிகோ வலையை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாவே தேவன் கட்டளையிட்டார். 7ஆம் நாள் இன்னைக்கு மாத்திரம் அந்த எரிகோ வலையை 7 தடவை சுத்தது. மற்ற நாள்லாம் ஒரு தடவை சுத்தினா போதும், இந்த காலத்தை ஊதி ஆர்ப்பரித்தா போதும். ஆனா இன்னைக்கு மாத்திரம் 7 தரம், 7ஆம் நாளிலே 7 தரம் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா.
ஏழாம் எண்ணா கொம்புறுத்தமும் பெர்ஃபெக்ஷன், முடிவுமா இருக்கிறது, கம்ப்ளீஷன். தேவனுடைய ஏழாம் எண் எல்லாம் நிறைய காரியங்கள். 7 7 ஏழாம் மாதம், 7ஆம் வருடம், 7 காலங்கள், அது மாதிரி அநேகம். அல்லேலூயா. இப்படியாக யெஷுவா மஷியாவின் ரத்தம் சிந்துதலினாலும் பரிசுத்த ஆவியின் உதவியினாலும் யெஷுவா மஷியா உயிர்த்தெழுந்தார், நம்மையும் எழுப்புவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் உற்சாகத்தாலும் நாம் பாவத்தை மேற்கொள்ள நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. யெஷுவா மஷியா நம்மில் இருப்பதால் நாம் பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாயினும் இல்லை. அல்லேலூயா. பாவமே இல்லாதவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. 23:23 அதே ரோமர் 3:20. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள யெஷுவா மஷியாவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள்? ஆதாம் பாவத்தை விடுறதுனால அவருடைய சந்ததி எல்லாம் நம்ம எல்லாருமே ஒருத்தர் விடாத குழந்தையிலேருந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் பாவ அறிக்கையிட்டு இலவச பாவ மன்னிப்பை பெற்றால் ஒழிய எல்லாம் பாவிகள் தான். அல்லேலூயா. ஆனால் நாம் பாவிகளாகவே இருப்பது யாவே தேவனுடைய விருப்பம் இல்லை. பாவத்தை யாவே தேவன் வெறுக்கிறார். இதற்கு தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் யெஷுவா மஷியா மூலமாக அநேகரை நீதிமான்களாக்க முற்பட்டார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் நீதிமான்களாக ஆக விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. யாரெல்லாம் நான் நீதிமானாக ஆக வேண்டும், நான் நீதிமானாக நான் பாவமே இல்லாமல் பாவ மன்னிப்பை பெற்று பெற வேண்டும். யாரெல்லாம் அப்படியானால் இதெல்லாம் செய்யுங்கள். வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி, அதாவது உண்மையான தேவனை தெரியாதவர்கள் அநேகர் அவங்க சொல்லலாம், நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான தேவனை தெரியாதவர்கள் நான் என்ன பண்ண, நான் பாவமே செய்யலையே, நான் பாவியே கிடையாது, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உண்மையான தேவனை தெரியாதவர்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான தேவனை தெரிந்தவர்கள் அப்படி சொல்லுவாங்களா? உண்மையான தேவனை தெரிஞ்சா அடுத்த கட்டமே என்ன? நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறேன். அல்லேலூயா. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பிறகு பாவம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு தடவை பாவ மன்னிப்பு பெற்றால் அதுக்கப்புறம் பாவமே செய்யாமல் ஜாக்கிரதையா இருக்கும். எங்க அநேகர்
பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு அவங்க அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை. வாயை திறந்தா போய் சொல்றது, அதே சுபாவம் எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அதே சுபாவத்தை தான் கடந்து போறாங்க. கேட்டா நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். சரி, பாவம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாசிக்கலாம், எபிரேயர் 6:6. அல்லேலூயா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி மறுதலித்து போனவர்கள், அதாவது பின்மாற்றத்திலே போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா அவங்கள மனம் திரும்புவது என்று கூடாத காரியமா இருக்கும். அதே எபிரேயர் 10:26-27 வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய், அதாவது பரிசுத்த ஆவியின் சிச்சிதலை கேட்காமல், பரிசுத்த ஆவிக்கு செவி கொடாமல், பரிசுத்த ஆவி கண்டிப்பா நம்ம உணர்த்தும். பாவம் செய்யும் போதெல்லாம் உணர்த்தும், இது பாவம், பாவம் செய்யாத இது உணர்த்தும். அதை பொருட்படுத்தாத மனப்பூர்வமாய் மனசோட மாம்சத்தோட பேச்சை கேட்டு பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அல்லேலூயா. ஓ மை குட்னஸ். பாவம் மன்னிப்பு பெற்ற பிறகு திருப்பி பாவம் செய்தா விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். தேவனுடைய சத்துருக்களை அழிக்க வரார்ல, அந்த லிஸ்ட்ல நம்மளும், அதாவது மனம் திரும்புவாதவர்கள், அதாவது தேவனை அறிந்து மனம் திரும்புவார்கள் அந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்யாமல் ஜாக்கிரதையா இருக்கணும், அதாவது ரட்சிப்பை பெற்ற பிறகு. அல்லேலூயா. வாசிக்கலாம் யாக்கோபு 1:14-15. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதே யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு சோதனை வரும் போதெல்லாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். கடிந்து எப்படி எதிர்த்து நிற்கிறது? ஜெபத்துல தான். ஜெபத்துல நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். பொல்லாத சிந்தனையை கொண்டு வருகிற சாத்தானை உன்னை கட்டி அப்புறப்படுத்துகிறேன்.
அது மாதிரி நம்ம ஜெபித்து தான் இந்த தீமையான காரியத்தை செய்ய தூண்டுகிற ஆவியே எஜமான யெகோவா நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். இது மாதிரியாக ஜெபம் பண்ணி சாத்தானை ஓட விட வேண்டும், பிசாசை ஓட விட வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? அதுல என்ன பெருமை உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாக இருக்கும். அதுதான் யெகோவா மலை பிரசங்கத்தில் எப்படியா சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவ்வளோ தீமை செய்து எவ்வளோ நன்மைகளை செய்து அதன் நிமித்தம் போராட்டத்தை செய்யும் போது அதுல தான் ஒரு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. உண்மையாக இருப்பதற்கும் பரிசுத்தத்திலே வளர்வதற்கும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்கும்படி யாவே தேவன் கொடுத்த கட்டளையை அப்போஸ்தலன் பவுல் நன்கு உணர்ந்து இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்கும்படி அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 5:8 இப்படியாக வலியுறுத்துகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:8. ஆகையால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. ஏனா பஸ்கா நம்முடைய யெகோவா மசியா பஸ்கா ஆடாக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதன் நிமித்தமாக நம் பாவங்களை எல்லாம் போக்கி இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆகையால் மேசியாவின் சீஷர்களான நாம் இந்த பண்டிகையை வருடந்தோறும் ஆசரித்து நம்முடைய பாவங்களை முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 13:11-14 இப்படியாக நாம் நம் பாவங்களை அகற்ற வேண்டும் என்று போதித்தார். வாசிக்கலாம். ரோமர் 13:11-14 வரையில். நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் தூங்காதீங்க, எல்லாம் எழுந்திருங்க. காலம் கொடூரமான காலமாக இருக்கிறது. கர்ப்ப வேதனையின் காலங்கள் வந்துவிட்டது. நித்திரையிலிருந்து தூங்குறதுலேருந்து எழுந்திருங்க. இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. மை குட்னஸ், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிப்பு சமீபமாக இருக்குன்ட்டு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். இப்ப நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிப்பு சமீபமாகிட்டு 2000 வருஷம் அப்படியே ஓடிச்சு. இப்ப 7 வருஷம் மிஞ்சி போனா அடுத்த ஒரு 7 வருஷம் இருக்கலாம். அது தெரியல. அநேகர் சொல்றது என்னன்னா 2031 எஜமானரின் வருகை இருக்கும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால நித்திரை விட்டு எழுந்திருங்கள். இருக்கு, காலம் இருக்கு. இன்னும் 2000 வருஷம் இருக்குது. இன்னும் 1000, 500, 100, 50 இல்லை, 7 வருஷம் தான். அதனால நித்திரை விட்டு எழுந்திருங்கள்.
தூங்கிட்டே இருக்காங்க. எனக்கு டைம் இருக்குது, நான் பார்த்து நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் நான் லாஸ்ட் மினிட்ல மனம் மாறிடுவேன். முடியாது. அல்லேலூயா. 12ஆம் வசனம், ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். 13. களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து யாவே தேவன் யெஷுவா மசியாவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதானா காலம் கடைசி காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து இதை இனிமேல் நம்ம இந்த மூல உபதேசங்கள்லாம் போதிக்கக்கூடாது. நம்ம ராஜ்யத்துக்கு ஏதுவான வழிகளை தான் நம்ம போதிக்கணும்னு சொல்லிட்டு நான் யெஷுவா மசியாவோட போதனைகளை போதிக்க ஆரம்பித்தேன். ராஜ்யத்துக்கு ஏதுவான போதனை என்னது? யெஷுவா மசியா போல மாறுறது தான். இந்த கடைசி காலத்தில் அந்த போதனை தான் எல்லாரும் ப்ரீச் பண்ணணும். ராஜ்யத்துக்கு நேராக நடக்கிறதுக்கான என்னென்ன ஆயத்தம் செய்யணுமோ அந்த போதனைகள் தான் போதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக நாம் நம் பாவங்களை அகற்ற வேண்டும் என்று போதித்தார். பாவத்தை மேற்கொள்ளும் போராட்டத்தில் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள போராட வேண்டும். நம் சுய பலத்தினால் இது சாத்தியம் கிடையாது. எதுவுமே நீ தேவனை நெருங்க 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 உன்னுடைய சுய முயற்சி எல்லாம் விருதா போகும், வீணா போகும். அது நல்லா அனுபவத்தில் நான் உணர்ந்துட்டேன். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, எப்படி கொஞ்சம் இல்லை, முழுவதுமாக ஒப்பு கொடுத்து யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுந்த வல்லமையாலும் பரிசுத்த ஆவியின் உதவியாலும் நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்? யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுந்த வல்லமையாலும் பரிசுத்த ஆவியின் உதவியாலும் நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை சார்ந்திருந்தார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:10-11 வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்படிக்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்தார்? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். யாருக்காக? யெஷுவா மசியாவுக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் அநேக படிப்பு படித்திருந்தாரு, நிறைய படிச்சிருந்தாரு. அவர் நல்ல பணக்காரனும் கூட, நிறைய அனுபவஸ்தரும் கூட. எல்லாவற்றையும் யாருக்காக? யெஷுவா மசியாவுக்காக குப்பை என்று விட்டார், நஷ்டம் என்று விட்டார். அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் அவை அறிகிற அறிவுதான் மேலான அறிவு என்று
எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணினார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நாமும் ரட்சிப்பை அடைந்த பிறகு, ரட்சிப்பின் அந்த தகுதியை அடைந்த பிறகு நாம் யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுதலையும் பரிசுத்தாவின் உதவியுடனும் நாம் பாவத்தை மேற்கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் நம்மிடம் இருப்பதெல்லாம் குப்பை என்று எண்ணி யெஷுவா மசியாவிற்கு மாத்திரமே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் யெஷுவா மசியாவின் உயிர்த்தெழுந்த வல்லமை சார்ந்தார். ஓகே. ஆகையால் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:13 சொன்னது போல நாமும் சொல்லலாமா? பிலிப்பியர் 4:13 என்ன சொல்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி நாம் சொல்லலாமா? அப்போஸ்தலன் பவுல் எல்லாவற்றையும் செய்வதற்கு யெஷுவா மசியாவின் பலத்தினாலே அப்போஸ்தலன் பவுல் எல்லாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. அதே மாதிரி நாமளும் சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நாம் யாவே தேவன் கொடுத்த கட்டளையின்படி பண்டிகைகளை ஆசரிப்போமானால் தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பண்டிகையின் அர்த்தத்தை நமக்கு நன்கு புரிந்து கொள்ள இயலும். அல்லேலூயா. யாவே தேவன் கற்பனையின்படி நடக்கலன்னா, பண்டிகையெல்லாம் கடைபிடிக்கலன்னா, யாவே தேவன் திட்டம் ஒன்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குழுவும் கிடைக்காது. அதனால்தான் வேதத்தில் இல்லாத கற்பனைகள், வேதத்தில் இல்லாத வைகளை எல்லாம் கற்பனை செய்து அதன்படி நடப்பார்கள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு அவங்க மறிச்ச உடனே பரலோகம் போயிடுறாங்க. அது ஒரு பெரிய உதாரணம். அது அப்போனா எதுக்கு யெஷுவா மசியா திருப்பி வரணும் அவசியமே கிடையாது இல்லையா? இந்த ஒரு சிம்பிளான புரிதல். அவ்வளோ பெரிய பெரிய மினிஸ்ட்ரி, 1,00,000 பேர் வராங்க, அவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அதை போதிக்கிறாங்க. அதனால் அந்த அவ்வளோ பெரிய சபையை நடத்தவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்களும் அது மாதிரி போதிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் முடிச்ச உடனே நீ மேலே போகணுன்றாங்க. அப்போ எதுக்கு யெஷுவா மசியா வரணும்? வானமேகங்களிலே வரணும். இது அடிப்படை புரிதல் கிடையாது. அல்லேலூயா. கடைசியாக இந்த 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் நாளிலே இஸ்ரவேலர்கள் ஈரோம் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது அதன் பிறகு எங்கும் முன்னேறி செல்ல முடியாது என்று உணர்ந்து திகைத்து போய் இப்படியாக புலம்பினார்கள். அதாவது விடுதலையாகி எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி 6 நாள் கடந்து 6ஆம் நாள்ல ஒரு ஈரோத்து பள்ளத்தாக்கு வராங்க. அங்க பார்த்தா, முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி போக முடியாது. பார்வோனோட ஜனங்க வராங்க குதிரைகளோட. அதெல்லாம் கேள்விப்பட்டாங்க. எங்கேயும் போக முடியாது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. அதனால அவங்க திகைத்து புலம்பினார்கள். இப்படியா புலம்பினார்கள். வாசிக்கலாம். யாத்திராமம் 14, 11, 12. யாத்திராமம் 14, 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே
சாகும்படிக்கு பிரேத குழிகள்ல இங்க வனாந்தரத்துல இல்லாததுனால சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எகிப்து தேசத்துல பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வனாந்திரத்துல நிறைய இடம் இருக்குது, இங்க வந்து எங்களை சாகடிச்சு புதைக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அப்படின்ட்டு. அதான் இதான் கரெக்டான புரிதல். இந்த வசனத்தின் படி பார்த்தா நம்மளுக்கு புரியுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா. சிம்பிளா சொல்ல போனா இந்த எகிப்து இஸ்ரவேலர் எப்படி கொள்ள போனாங்க? எகிப்துல பிரேத குழிகள் எங்களை நாங்கள் செத்தா அடக்கம் பண்றதுக்கு பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வனாந்தரம் பெரிய இடமா இருக்குது, இங்க நாங்க செத்தா இங்க எங்களை புதைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு இஸ்ரவேலர்கள் புலம்புனாங்க. வாசிக்கலாம் 12. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? எகிப்துல இஸ்ரவேலர்களை மோசே அழைக்கும் போது விடுங்க என்ன சொல்ல, நாங்களாம் வர முடியாது, என்ன சும்மா விடுங்க அப்படின்னு சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இந்த மாதிரி முன்னாடியே போக முடியாத பின்னாடியே போக முடியாத சூழ்நிலையை பார்த்த உடனே இஸ்ரவேல் பயந்து திகைத்து இப்படியாக புலம்ப ஆரம்பித்தார்கள். யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஐயோ நான் இந்த பிரச்சனையிலிருந்து சூழ்நிலையிலிருந்து எப்படி கடந்து போவதென்று ஒரு வழியும் தெரியவில்லையே, விளங்கவில்லையே, பழைய மாதிரியே நான் உண்மையான தேவனை அறியாமல் இருந்திருந்தா நான் கால் போன போக்கிலேயே போயிருப்பேனே, இந்த விசுவாசத்தின் போராட்டம் எல்லாம் விளங்கி இருக்காதே, சந்திக்க வேண்டியதில்லையே என்று புலம்புகிறீர்களா? இப்ப பழைய அதாவது விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது ஓ என்னுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது, நான் பொறுமையா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஒண்ணுமே தெரியாதே. எப்படி எகிப்தியர் புலம்புனாங்க ஒரு கஷ்டமான ஒரு டெண்டர்ல வந்த போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே மாதிரி இங்க யாராவது புலம்புறீங்களா? ஐயோ எனக்கு இந்த மாதிரி எங்க போறதுனே ஒரு வழியும் தெரியலையே, நான் எப்படி காலத்தை கடப்பேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், கடன்காரன் வீட்டு வாசல்ல இருக்கிறான் வருவான், என்ன பண்றதுனே தெரியல. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது இப்படியாக புலம்புறீங்களா? அது எகிப்தியர் புலம்புற மாதிரி ஐயோ நான் பழைய மாதிரியே இருந்திருக்கலாமே, இந்த சோதனை எதுக்கு, விசுவாசம்லாம் என்னுடைய விசுவாசமாக சோதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ நாள் இன்னும் வேண்டி அவன் காத்திருக்கிறது. அப்படியே அதை பழைய அந்த விக்கிரகத்துல இருந்தா கால் போன போக்கில் கண் போன போக்கில் கால் போன போக்கில் போயிருக்கலாமே இல்லையா அப்படின்னு யாரா சொல்லிருக்கலாம். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு யாவே தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யாவே தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்திராமம் 14:13-14 கொடுத்த அதே வாக்கு மேசியாவின் சீஷர்களுக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராமம் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 இது மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் புலம்புனதுக்கு அப்புறம் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படிதான் சொல்லுவார், பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு யாவை தேவன்
உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை காரியத்தை பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே தான் சொல்கிறார். யாரெல்லாம் பிறந்தோம் நாளைக்கு என்ன போது, எனக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியாது, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, கடைக்காரங்க வருவாங்க, இது மாதிரி அநேக பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் புலம்புறீங்களா? பயப்படாதீங்க. Stand still and know that I am Elohim. அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு யாவே தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யாவே தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அதே வாக்குத்தத்தம் தான் மேசியாவின் சீசர்களாகிய நமக்கும் இன்றும் பொறுமை வேணும். விசுவாசத்திலே நம்ம மகிழ்ந்து களி கூறணும். ரொம்ப சோதிக்க விட மாட்டாரு. இந்த லேசான உபத்திரம் சீக்கிரம் நீங்கிவிடும். அதற்கான போக்கையும் அவர் ஏற்படுத்துவார், தேவன் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. மேலும் இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளிலே யாவே தேவன் கட்டளையின்படி இஸ்ரவேலர்கள் இந்த 7 நாளும் எரிகோ கோட்டையை எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரித்து சுற்றின போது அலங்கம் இடிந்து விழுந்தது இல்லையா? யாவே தேவன் எரிகோ மதிலை போன்ற நம்முடைய உபத்திரவத்தையும் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று இந்த சம்பவத்தை நாம் இந்த நாளிலே நினைவு கூறும்போது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்துமா இல்லையா? நம்ம அந்த காரியங்கள், இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நடந்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அது இந்த காரியத்தையே நினைச்சு பாருங்க. எப்படி எரிகோ பட்டணத்தையே யாவே தேவன் விட செய்தார். அதெல்லாம் நம்ம இந்த இதே 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் தான் அந்த சம்பவம் நடந்தது. ஸோ அந்த சம்பவத்தை இப்போ நினச்சி பார்த்தா அது எவ்வளோ ஒரு நம்மளுக்கு உற்சாகத்தை, எவ்வளோதான் எரிகோ மலை போன்ற கஷ்டங்கள் உபத்திரம் வந்தாலும் யாவே தேவன் நம்மை அதை மேற்கொள்ள செய்வார். எப்படி இஸ்ரவேலர் கண்டு செய்தாரோ அதே போல நமக்கும் செய்வார். அப்படி இல்லைன்னா இந்த வசனம் சரியாவாதே. யாவே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த வசனம் சரியாவாதே. யாவே தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கே தேவனாக இருக்கிறார். அந்த வசனமும் சூட் ஆகாது இல்லையா? அங்க அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம். அதே தேவனை அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கரமாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக இருக்கும் போது அதே வாக்கு தானே நமக்கும் இருக்கணும். அல்லேலூயா. வாவ், ஹல்லேலூயா. ஆகையால் யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் போது வருடந்தோறும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் யெஷுவா மசியாவின் வரியில் எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படுத்துவதற்கும் நம்மை நாமே பயத்தோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் வருகையில பயத்தோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. யாவே பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மசியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா மசியாவே சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் நாள் பிலிப்பிலான பண்டிகை சபை கூட்டத்தில் அன்றைய வசனங்களை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. வருடம் 7 நாளும் பிலிப்பில்லாத பண்டிகையை புசித்து அவருடைய நினைவாக பஸ்காவை நம்ம ஆசரித்து வருகிறோம் இல்லையா? இஸ்ரவேலருக்கும் இதை நித்திய கட்டளையா செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஏன் நித்திய கட்டளையா செய்யுங்கன்னு சொன்னாரு? ஏன்னா எகிப்தை விட்டவர்கள் வெளியே வந்த பிறகும் எகிப்தினுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த எகிப்தின் குணமும் என்ன பண்ணாங்க? போகவில்லை. இப்பொழுது நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய கற்பனைகளை அவருடைய பண்டிகை நாட்களை ஆசரித்து வருகிறோம். இன்னும் நம்ம பாவத்தின் சில காரியங்களை விட்டு நம்ம வெளியே வரணும் இல்லையா? அதற்காக நாம ஒவ்வொரு வருடமும் நம்ம சுத்திகரித்து கொண்டே வருகிறோம் இல்லையா? ஒரு குற்றமும் கூட செய்யாதவர் நம்முடைய யெகோவா நமக்காக பலியானார். அவருடைய எதிரிகளுக்காகவே தன் ஜீவனை தந்தார். சிலுவையில அறுந்தவர்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? என்ன வேண்டாரு? பிதாவாகிய தேவனை நோக்கி, தகப்பனே இவர்கள் செய்கிறது என்ன என்று தெரியாது செய்றாங்க, அவர்களை மன்னிங்க என்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயம் அற்புதமாக நடத்துகிற தேவன் இல்லையா? அப்பப்ப தண்ணீர் திராட்சை ரசமா மாறும். அப்பப்ப நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது திராட்சை ரசத்தை போல இனிப்பாக மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு நம் சோர்ந்து போகிற நேரம் அவர் ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நோக்கி, அன்பு நேசரே, பெற்று ஒரு குற்றமும் செய்யாத எங்கள் நேசரே என்று சொல்லுவோமா? எங்களுக்காக வந்தீரே, எங்களுக்காக மரித்தீரே, எங்களுக்காக உயிர்த்தீரே. உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியான கிருபை எங்களுக்கு செய்யுங்க. பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே, ஒரே பேரான குமாரனுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிலையும் நம்முடைய குமாரன் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்க என்று அன்றோட பிதாவினிடத்திலே கேட்போம். யெகோவாவின் நாமத்தினாலே, யெகோவா சொல்லியிருக்கிற நாமத்தினாலே பிதாவினிடத்திலே நீங்கள் இதை கேட்டாலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ரட்சகர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகர் நம்முடைய இருதயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை எப்பொழுது மறவாதவர்களாக அவர் தன்னுடைய ஜீவனை தந்து மீட்டதை ஒருபொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இதை மறந்து விடக்கூடாது. எப்பொழுதும் அவரை துதித்து அவருடைய நாமத்திற்கு தர வேண்டியதான எல்லா காரியங்கள், நம்முடைய முதற் பலன்கள், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர் முதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஒரு குற்றம் கூட செய்யாத தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஆமென். ஒரு குற்றமும் செய்யாதவரே யெகோவா தேவனே, ஒரு குற்றம் கூட
வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம், ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். நம் யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். நம் யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின வல்ல தெய்வம் அவர். ஆதரவில்லா நாணயங்களுக்கு நாம் அடைக்கலமானவர். ஆமென். கடலின் மீது தரையை போல நடந்தவர், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து வந்தவர். அல்லேலூயா. செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். ஆதரவில்லா நாளைக்கு அடைக்கலமான தெய்வம், ஆதரவில்லா நாளைக்கு அடைக்கலமான தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அடர்ந்து வந்த தெய்வம், கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அடர்ந்து வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். சொல்லுவோம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். சிலுவையில் அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வமே, மரித்த பின்பு உயிரோடு எழுந்தினரே. 33 கோடிகளுக்கு இப்படியோ இல்லையோ ஒரு தெய்வம், மேலான தெய்வமே. அல்லேலூயா. சிலுவை தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவை தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். உதித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். 33 கோடிகளுக்குள் இப்படி இல்லை தெய்வம், 33 கோடிகளுக்குள் இப்படி இல்லை ஒரு தெய்வம். கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம், கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். சொல்லுவோமா? யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். எங்கள் யெகோவா மட்டும்தான், நம்மோடு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். இந்த மட்டும்தான், இந்த மட்டும்தான். நம் யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். யெகோவா மட்டும்தான், யெகோவா மட்டும்தான். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் அதிசயமானவர், அற்புதமானவர்.
சிருஷ்டிக்கும் எஜமானர், எங்கள் இருதயத்தின் மணவாளர், சீக்கிரமாய் வந்து எங்களை அழைத்து செல்ல போகிற எங்களுடைய நேச குமாரன் நீர் ஆண்டவரே. பிதாவினுடைய ஒரே பிரான குமாரன் நீர் ஒருவரே தேவன். உம்மையன்றி தேவர்கள் ஒருவரும் இல்லை. உம்முடைய நாமத்திற்கு நிகர் ஒருவரும் இல்லை. உம்முடைய நாமம் அதிசயமான நாமம். உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். உம்முடைய நாமமே ரட்சிப்பின் நாமம். யெஷுவா ஹமஷியாவே இந்த நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் மகிமையாவற்றை உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமான எங்கள் யெஷுவாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் எங்கள் துதிகளை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே யாவை தேவனை ஸ்தோத்திரி, யாவை தேவன் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தன்னுடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். அடோனை தன்னுடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை 7ஆம் நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை வாழ்த்துக்கள். காக் மாத்சோ சமேக் happy 7th day unleavened bread feast. Hallelujah.